பீகாரில் 1,00,00,000 பேருக்கு 1,00,00,000 பெண்களுக்கு ரூ. 10,000 தொழில் தொடங்க இலவசமாக வழங்கப்படுகிறது. நாளை காலை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். நிதிஷ்குமார் அவர்கள் 1,00,00,000 பெண்களுக்கு வழங்குகிறார் இலவசமாக ரூ. 10,000. இந்த ரூ. 10,000 6 மாதத்தில் அவர்கள் தொழில் முன்னேற்றம் அடைந்தால் மீண்டும் ரூ. 2,00,000 தரப்படும் என்று நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். இதன் மூலம் மாண்புமிகு பீகார் முதலமைச்சர் ஐக்கிய ஜனதா தலைவருமான நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்தபடி தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து மகளிருக்கும் ஜீவிகா திட்டத்தின் மூலம் இந்த ரூ. 10,000 வழங்கப்படுகிறது. இதனால் பீகாரில் மாபெரும் சிறுதொழில் புரட்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைவர். ஏற்கனவே பெண் கல்விக்கு பஞ்சாயத்தில் ராஜ்யத்தில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இந்தியாவிலே பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் தான் அறிவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் பட்டப்படிப்பு வரை இலவசமாக பெண்களுக்கு பட்டப்படிப்பு, அனைத்து பெண்களுக்கும் சைக்கிள், லேப்டாப் என அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். மீனவர்களுக்கு இலவச ஐஸ் பாக்ஸ், வண்டி வாங்குவதற்கு 5,000 முன்பணம் அனைத்தும் தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ரூ. 10,000 இலவச பணம் நாளை காலை அவரவர் அக்கௌண்டில் வரப்போகிறது. இதன் மூலம் மிகப்பெரிய பெண்களுடைய சமுதாய நலத்திட்டங்கள் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அங்கு ஏற்கனவே மதுவிலக்கு அமுலில் உள்ளதால் யாரும் குடிப்பது இல்லை. இதனால் உழைத்து பணம் அனைத்தும் ஆண்கள் பெண்களிடம் தருவதால் ஒவ்வொரு குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு போன்று குடித்துவிட்டு இளம் விதவைகளே அங்கு இல்லை என்ற நிலைமைக்கு இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றது. மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திவிட்டார் நிதிஷ்குமார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 20 ஆண்டுகள் பதவி வகித்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக பணி தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி பெறும் ஐக்கிய ஜனதா தளம் 102 இடங்களையும் வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.